நவம்பர் 24, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 331 எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் மொழிபெயர்ப்பு இலக்கியம் குமார சம்பவம் மகாகாவியம் 15. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சேனாபதியாக வந்திருப்பவன் பரமேஸ்வரனுடைய மகன் என்ற செய்தியை தைத்தியர்களின் உற்சாகத்தை வழியச் செய்தது. குமாரனை முன்னிட்டு கொண்டு தேவர்கள், இந்திரனின் படைவீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு அவர்கள் எட்டி பார்த்து அந்த சேனையின் அளவை கண்டு திகைத்தனர். மன்மதனை எரித்தவன் மகனா? எதிரிகளை நிச்சயம் வெல்லக்கூடியவனே. அவனிடம் நாம் யுத்தம் செய்வது எந்த அளவு பலன் தரும் என்ற சிந்தனையும் எழ யோசித்தனர். இதுவரை வெற்றியே கண்டு வந்துள்ளோர். இவர்களை வெற்றி கொண்டு நமது செல்வ சம்பத்துக்கள் பெருகும். விஜயஸ்ரீ நம்மிடையே இருக்கிறாள் என்று நம்பினோம். இந்த பெரும் படையுடன் வந்து நிற்பவர்கள் தாயாதிகளான இந்திராதி தேவர்கள். கஸ்யபர் என்பவரிடம் பிரஜைகளை பெருக்க வேண்டும் என்று பிரம்மா சொல்லி மனைவிகளையும் கொடுத்தார். அவர்தான் முதல் தந்தை. 7 மனைவிகள். அவர்களில் திதி, அதிதி என்ற 2 மனைவியர்களிடம் பிறந்தவர்களே திதியின் மைந்தர்கள் தைத்தியர்கள். அதில் மைந்தர்கள் அமரர்கள் என்ற தேவர்கள், அதனால் தாயாதிகளே. செய்தியை தைத்தியாதிபதியான தாரகனிடம் வந்து பணிவுடன் கைகூப்பி வணங்கி மன்மத சத்துருவின் மகன் வெற்றி கொள்ளும் நோக்கத்துடன் வந்து நிற்கிறான். அவனை பின்தொடர்ந்து ஏவல் செய்பவர்கள் போல பணிந்து ஜம்பு சத்ரு என்று புகழ்பெற்ற இந்திராதி தேவர்களும் வருகிறார்கள். இதுவரை நமக்கு அடங்கி தாசர்களாக இருந்தவர்கள், பலமுறை நம்மிடம் தோற்றவர்கள் தைரியமாக வந்து நிற்கிறார்கள் என்றால் பின்பலமாக மகேசனின் மகன் இருக்கிறான் என்பதுதான் உண்மை என்றனர். அதனால் என்ன, அவரையும் சேர்த்து ஜெயிப்போம் என்றவன் ஹா என்று சிரித்தான். இப்படி சொன்னாலும் கோபம் மேலிட தன் பலத்தில் கர்வம் கொண்டவன் பல்லை கடித்தபடி மூவுலகையும் யுத்தம் ஜெயித்தவன் நான் என்ற கர்வமே மிகுந்து தெரிய தன் சேனாபதிகளிடம் எதிர்த்து போரிட ஏற்பாடுகளை செய்ய சொன்னான். பெரிய சேனைகளின் தலைவர்கள் தங்களுக்குள் கூடி பேசி உடனடியாக ஆயுதங்களுடன் அந்த மாளிகையின் முற்றத்தில் வந்து கூடினர். வாயில் காப்போன் ஏற்கனவே அவர்களிடம் இந்திரனின் பெரும் படை எதிர்க்க வந்துள்ளதையும் சேனை தலைவனாக இருப்பது மகேசனின் குமாரன் என்பதையும் தெரிவித்திருந்தான். அதையும் அறிந்த சேனை தலைவர்களும் கடல் போல பரந்த சேனை வீரர்களுடன் வேகமாக வந்து இணைந்து கொண்டனர். தானும் பலசாலி பலி, எதிரியும் பலாராதி பலி என்ற தைத்தியனை வென்றவன் அவனுடன் மோத திக்கஜங்களுக்கு இணையான தன் யானை படையுடன் பூலோக பெருங்கடல் போன்ற தன் வீரர்களுக்கு முன்னோடியாக ரதத்தில் ஏறினான் தாரகன். யுகமுடிவில் வரும் பிரளயம் போல இறைச்சலும் அவை அலையாக நகர்ந்த வீரர்களும் அவர்களின் கொடிகள் உயரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு உரசி கவனத்தை ஈர்ப்பதாகவும் இருந்த இடையிடையே பெரிய குடைகள், இவைகளுடன் கிளம்பிய சேனை கிளப்பிய புழுதியும் ஆதவனை மறைத்தன. தலைவனையே நோக்கியபடி படைவீரர்கள் முன்னேறினர். இவர்களின் வேகமும் ஆரவாரமும் திக்கஜங்களை ஆட்டுவித்தன. அவர்களின் வெண்மையான தந்தங்கள் இந்த புழுதிகளால் மலினமடைந்தன. மலைகளின் இடைவெளிகளில் பாறைகள் உரசி தாங்களாகவே காற்று தீ பரவுவது போல தாரக சேனையின் படக வாத்தியங்கள் கிளப்பிய நாதம் பெரும் ஓசையாகி ஆகாய கங்கையே திடுமென பிரவாகமாக ஓடி அதனால் வெள்ளக்காடாக ஆயிற்று. அதனுடன் போட்டியிடுவது போல அவளும் தன் நீர் பெருக்கையும் ஆரவாரத்தையும் அதிகரித்து விட்டது போல இருந்தது. அந்த வேகத்தில் சுவர்க்கத்தின் மாளிகைகளையும் முழுக்காட்டி விட்டாள். முதல் துர்நிமித்தம். தாரகனுடைய சேனைகள் கிளம்பி நின்றவைகள் இந்த நதியின் வேகத்தால் ஒரு க்ஷணம் ஸ்தம்பித்து நின்றது போல நிற்கவும், ஏ தாரகா, என்னுடன் நீயும் கீழ்நோக்கி போகும் நாள், பாதாளம் தைத்தியர்களின் இருப்பிடம், போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்வது போல இருந்தது. திடுமென கழுகுகளும் புறாக்களும் கூட்டமாக ஆகாயத்தில் வட்டமிட்டன. ஆதவனின் ஒளியையே மறைத்துவிடும் அளவு அதிக எண்ணிக்கையில் பறந்தன. பெரும் போர் தோற்க போகும் தைத்தியர்கள் மடிந்து விழும் என்று மாமிச பட்சிகளான அவை எண்ணியதோ 2வது துர்நிமித்தம்.
குதிரைகளும் யானைகளும் சூரியனின் ஒளி குறையவும் தடுமாறின. ஏற்கனவே புழுதியால் கண்கள் பாதிக்கப்பட்டவை உள்ளுணர்வால் அஸ்தமிக்கும் நேரம் ஆகவில்லையே என்று நினைத்தோ, குழைகளும் துவஜங்களும் காற்றின் போக்கை மாற்றிவிட்டதால் இயற்கையின் போக்கில் மாற்றங்கள் வந்துவிட்டனவா என்று மயங்கின போலும். இது மூன்றாவது தடை. இயல்பான தங்கள் விஷவாயுவால் சுற்றுப்புறத்தையே பயங்கரமாக ஆக்கியபடி தாரகனின் படைகளுடன் சர்ப்பங்கள் மலையிலிருந்து உருண்டு விழும் பாறைகள் போல வந்து விழுந்தன. காற்றினால் அவதியுற்ற தேவப்படையினரும் விலங்குகளும் திடுமென வந்த தீயின் நாக்குகள் தங்கள் மேல் பட்டது போல உணர்ந்தனர். இது நாலாவது தடை. ஆதனை சுற்றி கருவளையம் தெரிந்தது. இதுவும் ஒரு உட்பாதம் வரப்போகும் கெடுதலை அறிவிக்கும் என்பர். இது ஐந்தாவது சகுனத்தடை. இயற்கைக்கு மாறாக ஆதவனின் ஒளிமண்டலத்தில் கருவளையம் தோன்றியதை கண்ட குள்ளநரிகள் ஆதவனை நோக்கிய முகத்துடன் பயங்கரமாக ஊளையிட்டன. இப்படி விலங்குகள் ஊளையிடுவதும் அபசகுனமாக சொல்லப்படுகிறது. ஆறாவது ஏழாவது தடைகள். பகல் வேளையிலேயே தாரா கணங்கள் வேகமாக வந்து விழுந்தன. தாரகனின் சேனையை சுற்றி நாலாபுறமும் விழுந்தன. வரும் கெடுதலை சொல்லும் இதுவும் உத்பாதம் எனப்படும். இது எட்டாவது. மேகமே இன்றி மின்னல்கள் தென்பட்டன. பளிரென்ற ஒளி கற்றைகளுடன் மின்னல்கள் மழைக்காலத்தில் நீருண்ட மேகங்கள் நிறைந்திருக்கும் சமயங்களில் தோன்றுவது இயல்பு. இதுவும் ஒரு கெடுதலே. மின்னல் அகாலத்தில் தோன்றியதே ஒரு உத்பாதம். கீழ்நோக்கி பாய்வது போல தென்பட்டதும் இயல்பாக இல்லாததால் இவை ஒன்பதாவது பத்தாவது சகுனத் தடைகள் தாரகனின் தோல்வியை குறிக்கின்றன என ஊகித்தனர். அந்த சமயம் ஆகாயத்தில் மேகங்கள் எதுவும் இல்லாமல் நிர்மலமாக இருந்தது. திடுமென பல கழுதைகள் ஓலமிடுவது போல, ஆரவாரத்துடன் கற்கள் விழுவது போலவும் நெருப்பு துண்டுகள் போலவும் மழை பெய்யல் ஆயிற்று. நீரில் இரத்தம் தோய்ந்த உடல் பாகங்கள் எலும்பு துண்டுகளுடன் தகிக்கும் தணல் போல எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியாமல் மழை நீருடன் கலந்து விழுந்தன. இது 11வது. இரத்தம் தோய்ந்த சிவந்த அல்லது கலங்கிய நீர், எலும்புகள் போல கனமான நீர் தாரைகளுடன் மழை என்பது சிரேடையான இருபொருளையுடைய பதங்கள். 12வது. கழுதையின் குரல் போன்ற மழை ஓசை என்ற 13வது உத்பாதம். மலை முகடுகளில் வீசி அடித்த மழை கர்ஜனையாக கேட்டது. மலையின் குகைகளில் எதிரொலித்து மலை சிகரங்கள் பெயர்ந்து விழுவது போன்ற பிரமையை அளித்தன. காதுகள் கிழிந்து விடும் போன்ற பேரிரைச்சல். இது 14வது உத்பாதம். தாரகனின் படை நடுவில் கடையப்பட்ட கடல் போல கொந்தளிக்கலாயிற்று. பூகம்பம் பூமி ஆட்டம் கண்டது. பெரிய மரங்கள் ஆடுவது போல பெரிய யானைகள் ஆடி விழுந்தன. குதிரைகள் தடுமாறின. படை வீரர்கள் விழுந்த இடத்திலேயே விழுந்தனர். இது 15வது. முகத்தை தூக்கி ஆதவனை கண்ட பல அசுரர்கள் என்ன நடக்கிறது என்பது புரியாமல் உரத்த குரலில் அழ ஆரம்பித்தனர். ஒருவரையொருவர் கருணையுடன் பார்த்தபடி ஊர் திரும்பினர். 16வது உத்பாதம். தாராசுரன் அவர்களை தடுத்து திரும்ப யுத்த களத்திற்கே செல்ல பணித்தான். விநாச காலே விபரீத புத்தி என்பது இதுதான். சகுனங்கள் சாதகமாக இல்லை என்பதை பொருட்படுத்தாமல் கோபித்தான். எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாலும் தொடர்வதே வீரம் என்றான். ஆலோசகர்களான மந்திரிகள் சந்தேகப்பட்டனர். இந்த அளவு விபரீதமான சகுனங்கள் நல்லதல்லவே என நினைத்தாலும் ஆத்திரத்தால் அறிவை இழந்தவன் போல தடுப்பவனை நல்வழிப்படுத்த முடியாது என்பதால் உடன் யுத்தகளம் திரும்பினர். கண்மூடித்தனமான ஆத்திரம் அத்துடன் ஆணையிடுகிறான். இந்த சமயம் அவனுக்கு செய்யும் நல் உபதேசம் வீணே. எதிர்காற்று வீசி அடித்து பொன்மயமான தாரகாசுரனுடைய குடை விழுந்தது. பெரிய ஸ்வர்ண பாத்திரம் போன்று அது தலைகீழாக விழுந்ததை காண பின்னால் யுத்த முடிவில் யமன் பூமிக்கு பாரனை உபவாசம் முடிந்து செய்யும் உணவு அனுப்ப ஏதுவாக இருக்கும் என்று கவியின் கல்பனை. அசுரனுடைய மௌலி கிரீடம் பின்னால் தலையே விழப்போகிறது என உணர்ந்தது போல அதில் பதித்திருந்த உயர் மணிகளை உதித்தது போலவும் அவை விழுவது கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் விழுவது போலவும் இருந்ததாக கவியின் கற்பனை. மகுடம் விழுவது நல்லதல்ல,
தோல்விக்கு அறிகுறி என்பதால் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துவதாக காவிய அலங்காரம். கழுகுகளை துரத்தினாலும் அவை பின்தொடர்ந்தன. யுத்தத்தில் தாரக படையினர் மாழ்வார்கள். நல்ல உணவு என்று நினைத்தோ அவை அகலுவதாக இல்லை. போர்க்கொடிகளின் நடுவில் திட்டு திட்டாக கருமையாக ஏதோ வரைந்தது போல காணப்பட்டன. படம் விரித்து ஆடும் சர்ப்பங்களுக்கு இணையாக அவை ஆடும் சமயம் இரத்தனங்களும் அவைகளின் முகங்களுக்கு நடுவில் கருமையாக தெரிவது போல இருந்ததாக கவியின் வர்ணனை. படையின் ஒழுங்கு கரைந்ததாலோ காற்று வேகமாக வீசியதாலோ ரதத்தில் பூட்டியிருந்த குதிரைகளின் பிடரி மயிர் பின்பக்கமாக விசிறி போல பறந்தன. செந்நிற கேசம் அக்னி ஜுவாலை போல காணப்பட்டன. இதுவும் கவியின் வர்ணனையே. இந்த அபசகுனங்களால் சற்றும் பாதிக்கப்படாமல் தாரகாசுரன் முன்னேறினான். அந்த சமயம் அசரீரி வாக்கு கேட்டது. ஏ மதாந்த, புஜபலத்தால் கர்ப்பம் கொண்டு யாரிடம் போர் என்பதை மறக்காதே. இந்திராதி தேவர்களை தலைமை தாங்குபவன் புராரியின் மகன் என்பதை எண்ணி போருக்கு செல்வதை நிறுத்து. குகன் மகேஸ்வரனின் மகன் பிறந்து 6 நாட்களே ஆகின்றன. இருட்டை கிழித்து கொண்டு வரும் ஒளி போல இருக்கிறான். அவனை எதிர்கொள்வது உனக்கு நல்லதல்ல. இந்த குமாரனுடன் உனக்கு என்ன விரோதம்? வானத்தை தொட்டு விழும் போல இருந்த கிரௌஞ்சமலையின் 100 சிகரங்களுடன் அதன் மலைச்சாரல்களுடன் பிளந்து விட்டான். அவன் பானம் அந்த அளவு கூர்மையானது, குறி தவறாதது. அவனுடன் மோதுவது உனக்கு நன்மையும் அல்ல, உசிதமும் அல்ல. ஜமதக்னி மகன் பரசுராமர் யாரிடம் தனுர்வேதம் கற்றாரோ, எதிர்த்த அரச குலங்களை அழித்து அவர்கள் இரத்தம் நிறைந்த குளத்தில் தர்ப்பணம் செய்தாரோ, அவருக்கு உபதேசம் செய்தவரே பரமேஸ்வரன் தான். அந்த பரசுராமரே கூட தற்சமயம் அவருடைய குமாரன் குகனோடு மோத மாட்டார். கர்ப்பப்படாதே. உன் பலம் அவருக்கு முன் ஒன்றும் இல்லை. குகனிடம் விரோதம் வேண்டாம். நான் யுத்த பூமியிலிருந்து திரும்பி போனால் மட்டும் விடுவாரா? என்னை வதம் செய்ய மாட்டார் என்று என்ன நிச்சயம் என்று கேட்பாயோ? புராரி மகன் கருணை மிக்கவன். அவனை சரணடைந்து நீண்ட காலம் வாழ்வாய். அவன் ஜகத்சு வீரன், உலகிலேயே ஏக வீரன். அதில் தான் உன் நன்மை உள்ளது. அவன் கையில் உள்ளது உயர்ந்த சக்தி ஆயுதம். அதற்கு பலியாகாதே. சரணடைந்தவனை காப்பவன் அவன். இதை கேட்ட பின்னும் தாரகன் பின்வாங்குவதாக இல்லை. மூவுலகையும் என் பலத்தால் ஆட்டம் காண வைத்தவன் நான். இச்சிறுவனுடைய சக்தி ஆயுதம் எம்மாத்திரம் என நினைத்து உரத்த குரலில் பதிலிருத்தான். ஆகாயத்தில் மறைந்த அசரீரியாக உபதேசம் செய்பவர்களே, கேளுங்கள். நீங்கள் என்ன சொல்வது? தேவர்கள் அனைவரும் கேளுங்கள். பிறந்து 6 நாளான மகேசனின் மகன் உங்களுடன் இருப்பதால் புதிய பலம் பெற்றுவிட்டீர்களோ? இங்கு எதிரியாக நிற்கும் எங்களிடம் அடிபட்டு ஓடி ஒழிந்ததை மறந்து விட்டீர்களா? அந்த சமயம் உடல் முழுவதும் காயங்களுடன் தப்பி ஓடினீர்களே, அதே கதிதான் இப்பொழுதும் வரப்போகிறது, நினைவிருக்கட்டும் என்றான். ஏ தேவர்களே, அந்த சிறுவன் உங்களுடன் சேர்ந்ததால் பரிதாபமாக வாழ்நாள் முழுவதும் துன்பம் அனுபவிக்கப் போகிறான் என்பது நிச்சயம். அல்லது சிவகுமாரன் என்பதால் பாலனாக இருப்பவன் உடனே தபஸ்வியாக ஆவான். திருடனுடன் சேர்ந்தால் என்றும் திருடனாகவே அறியப்படுவான் என்பது போல. அல்லது வீரனானால் முதலில் உங்களையே அழிப்பான். அதனால் உங்கள் அனைவரையும் அழித்த பின் அவனையும் ஒரு கை பார்ப்பேன் என்றான். இப்படி குரோதத்துடன் தன் பலத்தின் பெருமையில் பேசியவனிடம் பயந்து தேவர்கள் வெகு தூரம் விலகிச் சென்றனர். அவனிடம் பயங்கரமான வாள் இருக்கிறது, அது ஒன்றே போதுமானது நம்மை அடியோடு அழிக்க. ஒருவரை ஒருவர் முட்டிகளால் இழுத்து தள்ளிக்கொண்டு ஓடினர். பலமாக சிரித்த தாரகன் தன் சிறப்பான ஆயுதமான வாளை உரையிலிருந்து எடுத்து கையில் எடுத்துக்கொண்டான். சாரதியை பார்த்து, வாசவன், இந்திரன் இருக்குமிடம் போ என்று கட்டளையிட்டான். வேகமாக ஓட்டு. மனோவேகத்தில் ரதத்தை ஓட்டிய சாரதி கடல் போல திரண்டிருந்த தேவசேனைகளின் அருகில் சென்றான். வீரன், அதிலும் யுத்தம் விரும்புபவன், தன் தோள்களின் பலத்தால் எதிரிகளை வீழ்த்தும் ஆற்றல் உடையவன், எதிரில் ஒழுங்காக வகுக்கப்பட்ட பெரும் சேனையை கண்டதும் குதூகலமாக உடல் புல்லரிக்க உற்சாகமான போர் விளையாட்டை விளையாட தயாரானான். வீரர்களுக்கு தங்களுக்கு சமமான வீரனை கண்டால்
உற்சாகம் வருவது இயல்பு. அதனால் வரும் ஆனந்தம். அவர்களை பார்த்து ஏன் தாமதிக்கிறீர்கள், தொடங்குவோம், யுத்தம் தொடங்கட்டும் என்று அறை கூவினான். தாரகாசுரனின் வீரர்கள் இந்திரனின் தேவ படையினரை நெருங்கினர். தங்கள் பெயரையும் பதவியும் சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு விரைவாக முன்னேறினர். தேவர்கள் கூட்டம் நேருக்கு நேர் தாரகனுடைய பலசாலிகளான போர் வீரர்களையும் காணவே பயங்கரமாக இருந்த பெரு உருவங்களையும் ஆற்றலுடன் தன்னம்பிக்கையுடனும் இருந்தவர்கள் யார் அந்த சிவகுமாரன் என்று ஓர கண்ணால் பார்த்தபடியே வருவதைக் கண்டு பயந்தனர். கார்த்திகேயன் எதிரி பலத்தையும் கவனித்துக் கொண்டான். தன் பட்சத்து வீரர்களின் பயத்தையும் பார்த்தான். அமிர்தம் பொழியும் தன் கடைக்கண்ணால் அனைவரையும் பார்வையாலேயே வருடி ஆட்கொண்டு பயப்பட வேண்டாம் என்று அபயமளித்து கவலையின்றி யுத்தம் செய்வோம் என்று ஆறுதலாக சொன்னான். அதனால் பெற்ற உற்சாகம் சக்தி தரனான குமரன் இருக்கிறான் என்ற தைரியமும் போர் செய்ய தூண்டுதலையும் பெற்றனர். நமக்கும் சக்தி இருக்கிறது, எதிரென்று போர் புரிய என்ற நம்பிக்கையுடன் கிளம்பினர். இரு பக்கமும் சமமான பலமும் உயர்ந்த ஆயுதங்களும் வைத்துக்கொண்டு போர் தொடங்கியது. தாரகனின் அரசவை பாடகர்கள் அவனுடைய பெருமைகளை தீர செயல்களை பாட்டாக பாடினர். அதே போல தேவ சைன்யத்திலும் தங்கள் பெருமைகளையும் சாதனைகளையும் பட்டியலிட்டு பாடினர். லோக சம்ஹாரம் எனும் பழைய காலம் போல இருந்தது. யுத்தம் செய்வதே குறியாக இருந்தவர்கள் அதன் பலாபலன்களை நினைக்கவே இல்லை. இரு தரப்பினரும் தர்மத்தை மீறாமலே யுத்தம் தொடர்ந்தது. தங்கள் திறமைகளை காட்டவே முயன்றனர். இரு பக்கமும் கடல் போன்ற சேனையை அணிவகுத்து நின்ற போர் வீரர்கள் ஒருவருக்கொருவர் சளைத்தவரில்லை என்ற மனப்பாங்கு, கோலாகலமான ஆரவாரமும் மலைகளின் உச்சியில் இருக்கும் பெரிய பழைய மரங்கள் விழுந்தாற்போல கலகல சப்தமும் காலம் என்ற அதிதியை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்டமே வயிறாக அதையே கிழித்து வீசுவது போன்ற பயங்கரமான அட்டகாசம். இதுவரை ஸ்ரீ காளிதாசரின் குமார சம்பவம் என்ற மகா காவியத்தில் தேவசேனா பிரயாணம் என்ற 15வது அத்தியாயம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.